வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையா 25,000 பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து அவங்களோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. கார்பரேட் ஆக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜர். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனியோ இல்லை அக்வயர் பண்ண கம்பெனியோ மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க growth ஓரியன்டாக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் மார்க்கெட்டில் குவாலிட்டியான கம்பெனிஸ், அதாவது மெர்ஜான கம்பெனிஸ் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இப்போ இதை பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டீல் செக்டரில் வந்து டாடா ஸ்டீலை பார்க்க போகிறோம். ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் LTI மைண்ட்ரியை பார்க்க போகிறோம். மீடியாவை பொறுத்த வரைக்கும் PVR ஐனெக்ஸை பார்க்க போகிறோம். FMCGயில் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டை பார்க்க போகிறோம். 5 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் மார்க்கெட் லீடராக இருக்கிற 5 கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC லிமிட்டடும் HDFC பேங்க்கும் வந்து மெர்ஜ் ஆச்சு. ஸோ இந்த மெர்ஜர் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி 1 இயர்க்கு முன்னாடியே வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இருந்தாலுமே மார்க்கெட்டில் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த மெர்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா HDFC லிமிட்டடோட லோன்ஸும் சரி, அதே மாதிரி HDFC பேங்கோட லோன்ஸும் சரி கொஞ்சம் மெர்ஜ் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கிரெடிட் கார்டில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பர்சனோட டெபாசிட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து ஒரு சில ப்ராப்ளமாக இருக்குது. அதனால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து குவாலிட்டியான கம்பெனிஸ், மார்க்கெட்டில் வந்து லீடராக இருக்கிற கம்பெனிஸ். இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு. HDFC பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து HDB ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து IPO கொண்டு வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையுமே வந்து HDFC பேங்க் ஒரு நல்ல பாசிட்டிவான மூவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த IPO பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 இயர்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலும் சரி, அதே மாதிரி இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தும் வந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபிளான ஸ்டாக்ஸ் தான். பேங்கிங் செக்டர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத செக்டர், அதாவது சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான செக்டர்னால நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ்ல வந்து சர்வீஸ் செக்டர் வந்து ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூட்டபிளான ஸ்டாக்ஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலை பற்றி பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கீழே நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டான கம்பெனி ஒரு 4 கம்பெனிஸ் இருக்குது. அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. லிஸ்டான கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மெட்டாலிக்ஸ் இருந்து, டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் இருந்து, TRF இருக்குது, அதே மாதிரி டின் பிளேட் இருக்குது. இது எல்லாமே இதுக்கு உண்டான மெர்ஜர் ரேஷியோவில் வந்து இது மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட் இருக்கு, டாடா ஸ்டீல் மைனிங் இருக்கு, S&T மைனிங் இருக்கு. இது வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த 7 கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு அப்புறம் வந்து எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா TRF வந்து ஓரளவுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த 7 கம்பெனியில் இந்த ஒரு கம்பெனி மட்டும் மெர்ஜர் வந்து கேன்சல் பண்ணாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸில் இருந்தப்பயே நம்ம இதை டீட்டெயிலாகவே பார்த்தோம். அதுக்கப்புறம் 170க்கு மேலே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து இது பிலோ 150 கீழே போகிறதுக்கும் ஒரு சில நேரத்தில் வாய்ப்பு இருக்கு. அப்படி போகுது அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு செக்டராக இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்க போது. அதில் ஒரு முக்கியமான செக்டர் தான் ஸ்டீல் செக்டர். ஸோ அதனால டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் செக்டரில் வந்து ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்க. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கடன் இருந்தாலும் இவங்க டாடான்ற ஒரு பெரிய பிராண்டு கீழே இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா ஸ்டீலை வந்து டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் L&T மைண்ட்ரியை பார்க்க போகிறோம். இது வந்து லார்சன் டியூப்ரோவில் இருக்கிற ஒரு முக்கியமான IT கம்பெனியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா LTI டெக்னாலஜிஸ்னு ஒன்று இருக்குது, மைண்ட்ரின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டு LTI மைண்ட்ரின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட
growthம் வந்து நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐடி செக்டரில் வந்து இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக தான் இருக்குது. மார்க்கெட் லீடர் டாப் 5க்குள்ளே இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேல்யூவான கம்பெனியாகவும் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடி செக்டரில் வந்து இந்த கம்பெனியை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனிஸ் பிவிஆர் சினிமாஸும் சரி ஐநாக்ஸும் வந்து மெர்ஜ் ஆச்சு. இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க ஒரு டாப் பிளேயராக இருக்கிறாங்க. மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலுமே வந்து இண்டிவிஜுவல் வந்து மீடியா வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே க்ரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து இந்த மீடியா செக்டரில் எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லை. ஸோ மீடியா செக்டரை பொறுத்த வரைக்கும் அதோட growthக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து பெரிய தடையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து டாடா குரூப்பில் இருக்கிற ஒரு வேல்யூபிளான கம்பெனி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு கீழே கன்சியூமருக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனியும் மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் டாடா காஃபி இப்போ தான் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வந்து 5th அன்னைக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை வச்சிருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஆகிறப்ப வேல்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டாக வந்து யார் யார் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனி தான். கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை டெஃபினட்டா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணுங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்ப ரைட்ஸ் இஷ்யூ வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 26 ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாக்ஸ் கொடுக்க போறாங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்துக்கிறாங்க. அதாவது 818 ரூபாய்ன்ற ரேட்ல கொடுக்குறாங்க. இப்ப 1200 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து 3000 கோடிக்கு ஆஃபர் பண்றாங்க. இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யார் யார் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ஷேர்ஸ் வச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து அதர் கம்பெனிஸோட மேட்ச் பண்ணி அவங்களே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியா ஃபண்டமெண்டலான கம்பெனியா இருக்குது. நல்ல ஃபியூச்சர் growth ஓரியன்டா இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது 5 to 10 years நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.